ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விந்தணுக்கள் ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸு, உணவு வகைகள் எல்லாமே நல்ல ரிசல்ட்டு தரக்கூடியது. ஹெல்த்தி ஸ்பெர்மை உருவாக்கக்கூடிய எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்னென்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த விந்தணுக்கள் ஆரோக்கியம் தாங்க. விந்தணுக்களில் குவாலிட்டி, நீந்தும் தன்மை, அளவு, குவான்டிட்டி இது எல்லாமே இந்த லாஸ்ட் ஒரு 50 வருஷமாக ரொம்பவே குறைஞ்சிருச்சுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. ஸோ இதை சரி பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு ஹெல்த்தி ஸ்பெர்ம் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரெயினுக்கு கீழே பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டில் இருந்து எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச்னு சொல்லி 2 ஹார்மோன் வெளியிடுது. ஸோ இந்த எல்ஹெச் டெஸ்டோஸ்டெரானையும், எஃப்எஸ்ஹெச் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனையும் நமக்கு உற்பத்தி பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு முக்கியம் ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு. ஸோ எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச்ன்ற ஹார்மோன் பெண்களுக்கு எப்படி முக்கியமோ அதேமாதிரி ஆண்களுக்கும் முக்கியம். ஏன்னா அதுதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், டெஸ்டோஸ்டெரான் இது ரெண்டுக்குமே முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இந்த விந்தணுக்களில் நிறைய பேர் என்னென்ன ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 4 விஷயந்தாங்க. ஒன்று ஸ்பெர்ம் கவுண்ட்டில் கம்மியாகிறது, இன்னொன்று மொட்டிலிட்டி நீந்தி போகிறதுல கம்மியாகிறது, இன்னொன்று மார்ஃபாலஜி உருவத்தில் பாதிக்கப்படுறது, அதுக்கப்புறம் சுத்தமாக ஸ்பெர்மே இல்லாமல் போகிற நிலமை. ஸோ இந்த 4 பிரச்சனை தான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதாவது ஒலிகோஸ்பெர்மியா ஒரு 15 மில்லியனுக்கு கீழே இருக்கிறது. இன்னொன்று ஆஸ்தெனோடெரட்டோஸ்பெர்மியா, அதாவது ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி நீந்தி போகிற தன்மை 32% கீழே இருக்கிறது. அடுத்து டெரட்டோஸ்பெர்மியா உருவம், அதாவது 4% நார்மல் லெவலில் இருக்கணும். இந்த என்னென்னா உருவம், அதாவது ஹெட்டு இல்லை மிடில் ஏதாவது வால், தலை, வால் இந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கிறது, அதை டெரட்டோசூஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3மே சேர்ந்து ஓட்ஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒலிகோ ஆஸ்தெனோடெரட்டோஸ்பெர்மியா இந்த 3ஆலையும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஏசோஸ்பெர்மியாங்கிறது ரேர் கண்டிஷன். அது ஸ்பெர்ம் இல்லாமல் போகிறது. செமனில் ஸ்பெர்மே இல்லாமல் போகிற நிலமை, அது ஏசோஸ்பெர்மியா. இது 100ல் ஒரு 20% ஆண்களுக்கு வரக்கூடியது. ஸோ இதுதான் மேஜராக சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த விந்தணுக்களை ஆரோக்கியத்துக்கு நம்ம வீட்டிலிருந்தே யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களால் வச்சு சரி பண்ணலாம். அது என்னென்ன உணவுகள் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த உணவுகளை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்க, ஒரு 3 மந்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அடையலாம். முன்னாடி நீங்கள் செமன் அனலைஸ் பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த உணவு வகைகள், டிப்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் 3 மந்த் கழித்து செமன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் உணவு வகைகள் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விந்தணுக்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலே விட்டமின் ஈயும் ப்ளஸ் எல்-கார்னிடைன் அப்படின்ற 2 டேப்லெட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 டேப்லெட்டுமே நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இது அடங்கிய சத்துக்கள் சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது என்னென்ன ஃபுட்டுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நட்ஸ் வகைகள், அதில் பாதாம் அண்ட் வால்நட் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், சிங்க், மெக்னீஷியம் இதெல்லாமே இருக்கனால நமக்கு விந்தணு நீந்தி போகிற தன்மைக்கும், விந்தணுக்கள் டெஸ்டோஸ்டெரான் அதெல்லாம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் நீங்கள் நைட்டு 2மே 5 எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோலை உரித்து சாப்பிட்டு வந்துட்டே இருக்கணும். ஒரு 3 மாதத்துக்கு இது நீங்கள் சாப்பிடணுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி. இந்த தக்காளியில் லைகோபின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது நம்ம ஆண்களின் ஹார்மோனை நல்லாவே தூண்டி விந்தணுக்களோட குவாலிட்டி, கவுண்ட்டு எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். தக்காளியை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று முருங்கை. முருங்கையோட இலை, காய், பூ எல்லாமே நமக்கு விந்தணுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு பூவை எடுத்துக்கலாம், இல்லை காய் எடுத்துக்கலாம், இல்லை இலையை பொரியலாக செஞ்சு சாப்பிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாழை. இந்த செவ்வாழை பழமாக சாப்பிட்லாம், ஜூஸாக எடுத்துக்கலாம். இது ரொம்பவே விந்தணுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க டெய்லி ஒன்று கண்டிப்பாக சாப்பிடணுங்க. நெக்ஸ்ட்டு சீட்ஸ் தாங்க. அதாவது பூசணி விதை, சூரியகாந்தி விதை, பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இது ரெண்டுலேயுமே நிறைய வேதிப்பொருள் இருக்குங்க. விட்டமின் இ ரொம்பவே ரிச்சாக இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் டேப்லெட்டாக எடுக்கிறதுக்கு இந்த சீட்ஸை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா இது ஆண்களின் ஹார்மோனை நல்லாவே தூண்டி டெஸ்டோஸ்டெரான் அளவு எல்லாமே அதிகரிக்கும். ஜிங்க்கெல்லாம் இதில் நிறையவே இருக்குதுங்க.
ஸோ இதை கண்டிப்பாக டெய்லியும் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு அஸ்வகந்தா, அதாவது அமுக்குரா சூர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து அரை ஸ்பூன் வந்து வெதுவெதுப்பான தண்ணி இல்லை பாலில் கலந்து குடிக்கலாம். இல்லை கேப்சூலாக கிடச்சா கேப்சூலாக வந்து என்னென்னா நீங்கள் சாப்பிடலாம். இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவகோடாவில் வந்து விட்டமின் இ வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது ஸ்பெர்ம் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும், மொட்டிலிட்டிக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கேரட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று. ஸோ இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா L-கார்டினைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து டெய்லி ஒன்று நீங்கள் நல்லா ராவாகவே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து மீன் வகைகள் எல்லாமே சாப்பிடலாம். இதில் வந்து விட்டமின் இ நேச்சுரலாகவே வந்து அடங்கி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிஷ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பயிறு வகைகளை வந்து முளைக்கட்டி எடுத்திங்கன்னா நிறைய வந்து நியூட்ரியன்ஸ் வந்து விந்தணுக்கள் ஆரோக்கியத்துக்கு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் முட்டையில் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து என்னென்னா கிடச்சா சாப்பிடலாம். இல்லை நார்மலாகவே முட்டை ஒரு நாளைக்கு டெய்லி 1 இல்லை 2 நாளாகவே எடுத்துக்கலாம். அதில் வந்து விட்டமின் இ நிறைய வந்து மினரல்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், பீஃபு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்னென்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து டெய்லி ஒரு கிளாஸ் பால் வந்து என்னென்னா குடிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இந்த பாலில் வந்து நீங்கள் இந்த பாதாம் மிக்ஸோ இல்லை வந்து என்னென்னா நட்ஸ் வகைகளெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க ஸ்பெர்ம் ஹெல்த்தை. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹாலு, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம்ஸு, பர்கர் இந்த மாதிரி நிறையவே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஸ்பெர்முக்கு வெயிட் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு வந்து மெயின்டைன் பண்ணணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் இதெல்லாமே இல்லாமல் பார்த்துக்கணும். டைட் ஜீன் போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப உட்காந்தே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது. வாக்கிங், மூவபிளில் நீங்கள் வந்து இருக்கணும். ரொம்ப ஹாட் பாத்து, சுடு தண்ணியில் ரொம்ப குளிக்கிறது அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸ்லலாம் வந்து நிறையா மருந்துகள், ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.